வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து AutoCAD கமெண்ட்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு கமெண்ட்டை பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த கமெண்ட் பார்க்க போகிறோம்னா டிராஃப்ட் செட்டிங் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு கமாண்டுனா அந்த டிராஃப்ட் செட்டிங்ஸை நம்ம எனேபிள் பண்ணுறது தான். ஓகேங்களா? இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம AutoCAD ஃபைல் நான் ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? யூனிட்ஸு ஓகேங்களா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா டிராஃப்ட் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிராஃப்ட் செட்டிங். ஸோ டிராஃப்ட் செட்டிங்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா கமாண்டு நேம் ஓகேங்களா எப்படி எனேபிள் பண்ணணும்னா டிஎஸ். ஓகேங்களா? என்ன பண்ணணும்? ஸோ டிஎஸ் அப்படின்னு என்ன பண்ணிட்டு என்டர். ஓகேங்களா? 1 செகண்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டி அண்ட் எஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ டி அண்ட் எஸ்ஸை என்ன பண்ணணும்? ஸோ டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ டிஎஸ் என்டர். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஸ்னாப் ஓகேங்களா அண்டு கிரிட்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் போலார் ட்ரேக்கிங்னு இருக்கும். ஆப்ஜெக்ட் ஸ்னாப் இருக்கும். அப்புறம் இது 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப். ஸோ இது நார்மல் 2D ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இது 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப். நெக்ஸ்ட் டைனமிக் இன்புட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் செலெக்ஷன் சைக்கிளிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இருக்குது. ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்னாப். ஸோ ஸ்னாப் அண்ட் கிரிட்டில் பார்த்திங்கன்னா ஸ்னாப் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக ஆன் பண்ணணும்னா F9 ஆன் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் கமாண்டை கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த செட்டிங்ஸில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்னாப் ஆன் பண்ணுறேங்க. ஸோ கிரிட்டு F7 ஆன். ஸோ கிரிட்டு F7 ஆஃப் பண்ணால் ஓகேங்களா என்னாகுன்னு பார்ப்போம். பேக்கில் இருக்கிற ஓகேங்களா இந்த கோடு ஸோ கிரிட்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அது எனேபிள் பண்ணால் மறுபடியும் நீங்கள் F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகும். இல்லை F7 மறுபடியும் எடுத்திங்கன்னா போயிடும். ஓகேங்களா? ஸோ கீபோர்டில் F7 அழுத்தினீங்களா வரும், மறுபடியும் அழுத்தினா ஆஃப் ஆயிரும். ஸோ கீழே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இங்கே கிரிட் ஆஃப் ஆன். ஓகேங்களா? கிரிட் ஆஃப் கிரிட் ஆன். ஸோ இது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். ஸோ உங்களுக்கு இது எனேபிள் ஹிஸ்ட்ரி தெரிகிற மாதிரி என்ன பண்ணுறோம். ஸோ இப்போ மாற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கள். ஸோ F7 பண்ணோடனே கிரிட் ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ கிரிட் ஆன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7 அழுத்துறேன். F ஆஃப். ஸோ கிரிட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ கிரிட் ஆன் அண்ட் ஆஃப் தெரிஞ்சிருச்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிஎஸ். ஓகேங்களா? கமெண்ட் என்ன டிஎஸ் அண்ட் டிராஃப்ட் செட்டிங் ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? F9. ஸோ ஸ்னாப் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஸ்னாப் டைப்பில் பார்த்திங்கன்னா கிரிட் ஸ்னாப். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணுறது கிரிட் ஸ்னாப்பு ரெக்டாங்குலர். ஓகேங்களா? ஐசோமெட்ரிக்னா வேறு. ஸோ ஐசோமெட்ரிக் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஸ் மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த கர்சர் பாருங்கள். ஸோ கர்சரே என்னாச்சு மாறி போச்சு. ஓகேங்களா? நார்மல் கர்சர் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஐசோமெட்ரிக் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா ஸோ 3 ஆக்சிஸில் வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 ஆக்சிஸில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஐசோமெட்ரிக் ஓகேங்களா எல்லாமே நீங்கள் வரையலாம். பார்க்க உங்களுக்கு ஐசோமெட்ரிக்காக தெரியும். ஓகேங்களா? இந்த ரெக்டாங்கிளுக்கும் வித்தியாசம் தாங்க. ஸோ ஐசோமெட்ரிக்காக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வேறு வியூவில் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நார்மல் ரெக்டாங்கிள், இது அந்த ரெக்டாங்கிள். ஓகேங்களா? இது ஐசோமெட்ரிக். ஸோ 2Dயில் பண்ணுறது ஐசோமெட்ரிக். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டாப் வியூ கொண்டு வந்துடுறேன். மறுபடியும் நம்ம டிராஃப்ட் செட்டிங்ஸ்க்கே போவோம். ஓகேங்களா? ஸோ F7 ஆஃப் ஆன். ஓகே முடிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் ஐசோமெட்ரிக்கு நான் ரெக்டாங்கிள் மாற்றிக்கிறேன். இல்லை போலார் ஆன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் டிசேபிள் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கிரிட் ஆன் பண்ணிட்டு ரெக்டாங்குலர். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் F7 பார்த்திங்கன்னா F7 ஆன் பண்ணிட்டு இந்த 2D மாடல் ஸ்பேஸ் வேணும், இல்லை பிளாக் எடிட்டர்ஸ். ஸோ இந்த இது நீங்கள் மாற்ற தேவையில்ல. ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போலார் ட்ராக்கிங். ஸோ போலார் ட்ராக்கிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த போலார் ட்ராக்கிங் பார்த்திங்கன்னா இது ஒன்று ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா? இது நீங்கள் F10 யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை F10 யூஸ் பண்ணாமல் பண்ணிடலாம். இது ஆட்டோ ஸ்னாப்னு சொல்லுவோம். ஸோ F10 அழுத்திக்கலாம். ஸோ F10 அழுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ சம் ஆஃப் த இங்கே கொடுத்துருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ போலார் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் வருவோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்னாப் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்னாப் பார்த்திங்கன்னா எண்டு பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ எல்லாமே கிளியர் ஆல் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கிளியர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி அந்த இது மாறுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு லைனை நான் க்ரியேட் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள். ஸோ இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு பாயிண்ட் இது விட்டுருங்க. ஸோ இங்கே வாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு இதாகவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா F10 என்ன பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ டிராஃப்ட் செட்டிங்ஸில் அந்த வேரியேஷன் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னாப் கிரிட்டில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ போலார் பார்த்தாச்சு. ஆப்ஜெக்டிவ் ஸ்னாப். ஸோ வந்து கிளியர் ஆல் கொடுத்ததுலேருந்து நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஸோ எண்டு பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ எண்டு பாயிண்ட் பண்ணாமல், ஓகேங்களா, எண்டு பாயிண்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஸோ கிளியர் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எல் என்டர். ஸோ ஒரு லைனை வந்து நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ எந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ இன்பில்ட்டாக வந்து நான் எப்படி எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்றதுனே தெரில. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ டிராஃப்ட் செட்டிங்ஸில் ஒரு ஓகேங்களா ஆப்ஜெக்டிவ் ஸ்னாப் மோட்ஸை தான் எனேபிள் பண்ணுறேன். எண்டு பாயிண்ட் எனேபிள் பண்ணிட்டு ஓகேங்களா லைன் கமாண்ட் எல் என்டர் அழுத்திட்டுனா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து கார்னர். ஸோ முன்ன தெரியாமல் இருந்தது, இப்போ வந்து அந்த கார்னர் சிம்பிள் தெரியும். ஓகேங்களா, இந்த கார்னர் சிம்பிள் மறுபடியும் நெக்ஸ்ட்டு கண்டினியூ கார்னர் சிம்பிள் வந்து நீங்கள் தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஎஸ் சென்டர் டிராஃப்ட் செட்டிங் ஆன் பண்ணிட்டு மிட் பாயிண்ட். ஸோ இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வரும். மிட் பாயிண்ட்னா ஒரு லைனோட மிட் பாயிண்டில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறேன், ஸோ ட்ரையாங்கிள் மாதிரி வரும்ல. ஸோ எல் என்டர் லைன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த லைனோட மிட் பாயிண்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் இந்த லைனோட மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இது. ஓகேங்களா, இந்த லைனோட மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நம்மளாம் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கோசரம் வந்து அந்த டிராஃப்ட் செட்டிங்ஸை ஃபுல்லாக ஆப்ஜெக்டிவ் ஸ்னாப்ஸ் ஃபுல்லாக வந்து ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா, மறுபடியும் டிஎஸ் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ செலக்ட் ஆல் கொடுத்துட்றேன். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், ஸோ லைன்ஸ் வந்து எல்லாமே நான் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஸோ ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இதோட சென்டர். ஸோ இதோட சென்டர்னால் பாருங்கள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, இப்போ இதோட சென்டர். ஸோ இதோட சென்டர்னால் இது, இதோட சென்டர் பார்த்திங்கன்னா இங்கே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே வந்து போகலாம். ஓகேங்களா, இதோட சென்டர் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சென்டர் வராது, ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் லைன். ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து சென்டர் வரும். ஓகேங்களா, இதுக்கு வந்து சென்டர் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் டிராஃப்ட் செட்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப்லேயே வந்து 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் பார்ப்போம். 3D வந்து 3Dயில் யூஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைனமிக் இன்புட் இது முக்கியமானது. இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து அனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த லைன் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு டேரெக்டாக விசிபிள் ஆகலை. இருந்தாலும் இன்னும் வந்து ஒரு 1 ஃபீட்டு ஒரு 10 ஃபீட்டுக்கு நான் வரைகிறேன். ஸோ 10 ஃபீட் வரைஞ்சால் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து 10 ஃபீட்டு. இதே வந்து நான் இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஓகேங்களா டிராஃப்ட் செட்டிங் ஆன் பண்ணிவிட்டு இப்போ எனேபிள் பாயிண்டர் கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ லைனை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்போ வந்து நான் 2 ஃபீட் வந்திருக்கேன். இது வந்து 10 ஃபீட்னா இந்த 4 ஃபீட் 1 ஃபீட். ஓகேங்களா, 2 ஃபீட். ஓகேங்களா, 2 ஃபீட். இப்போ வந்து 2 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 2 இன்ச்சஸ் 2.83 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இது எனேபிள் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிராஃப்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு டைனமிக் இன்புட்ஸில் எனேபிள் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் இன்புட் உங்களுக்கு வேணும்னா ஓகேங்களா அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஃபார்மேட் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து இது ஃபார்மேட் மாற்ற தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து குயிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ குயிக் ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் எதுவும் மாற்ற தேவையில்லை, நம்ம அதை அப்படி பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து செலெக்ஷன் சைக்கிள் தேவையில்லை. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ஸில் மட்டும் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ஒன்றுன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து கலர் சேஞ்சஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சஸ் க்ரீன் கலர். ஓகேங்களா, இப்போ நான் அந்த கலரை வந்து நான் மாற்றணும். அதனால் என்ன பண்ணுறோம், ஸோ கலர்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே கலர்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் மேக்னிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகேங்களா இங்கே வந்து மாறிடும். நெக்ஸ்ட் வந்து அப்பேச்சர் சைஸ். ஸோ இந்த சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அந்த கார்னரில் வந்து அப்பேச்சர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டிராஃப்டில் வரும். இது வந்து 3D மாடலிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அகைன் ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், லைன் கமெண்ட் எல் என்டர். ஸோ எல் என்டர் கொடுத்தோன்னே இப்போ இங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கலர் வருது, ஒரு ஆரஞ்சு கலர். ஸோ மிட் பாயிண்டில் ட்ரையாங்கிள் ரோஸ் கலர் வருதா, ஓகேவா, பிங்க் கலர். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டிராஃப்ட் செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குயிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டிராஃப்ட் செட்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் மேஜராக தெரிஞ்சுக்கிற கமெண்ட் ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் தெரியணும், டிராஃப்ட் செட்டிங்ஸ் தெரியணும். ஓகேங்களா, லிமிட்ஸ் தெரியணும். லிமிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுக்க தெரியணும். ஓகேங்களா, பிளாட் கமெண்ட் யூஸ் பண்ண, அப்புறம் டைமென்ஷன் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ண தெரியணும். ஸோ இது தெரிஞ்சால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.